2025 ராசி பலன்ல துலா ராசிக்கு தொட்டதெல்லாம் தொடங்கும். நீ எல்லாம் பிறந்ததே ஒரு சாபக்கேடு. முடிஞ்சா இன்னைக்கே போய் செத்துரு. ஜனவரி மாசம் என்ன செய்வோம்? ஜிம்முக்கு போவோம். நானும் ஜிம்முக்கு போனேன். நான் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் போட்டேன். 2 மோட்டிவேஷன் சாங் கேட்டேன். இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே. அடேங்கப்பா. அதோட ஜனவரி பிப்ரவரி மாசம் முடிஞ்சது. சரியன்றதுக்கு IPL ஸ்டார்ட் பண்ணேன். நான் வேற RCB சப்போர்ட்டர். ಈ ಸಲ ಕಪ್ ನಮ್ದೆ சார் ஆப்கா கப். ஒத்த நொடியிலதா எனக்கு சித்தம் கலங்கிருச்சே. 18 வருஷமா கப்படிக்காம இருந்த RCB டீம் கப்படிச்சிட்டு, RCB டீமே கப்படிக்கும் போது உனக்கு என்னடா வாழ்க்கையிலண்டி அப்படியே ஒரு 4 மாசம் கழிச்சிட்டேன். சரி, என் ஃப்ரெண்ட்ஸோட எல்லாம் ஜாலியா எல்லாம் ட்ரிப் போயிட்டு வந்திருக்கேன். யூகேல தடக்கி விழுந்தா வடங்கள் துப்பி வச்சிருக்க மாதிரி ஒவ்வொரு மாசம் ரூல்ஸை மாத்தி கொண்டே இருந்தாங்க. காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க. என்ன ஒரு 3 வருஷம் இருந்துட்டேன். மங்கள ஒரு 5 வருஷம் இருந்து பிரிட்டிஷ் பாஸ்போர்ட் எடுத்துடலாம என்ன கனவு இல்லாமலே ஆக்கிட்டாங்க. நீ பேசாம அமெரிக்காவுக்கே போயிடு சிவாஜி. இல்ல, இதான் என் ஊரு. சரியண்டு அப்படியே இருக்கு. அவன் சொன்னான் பாருங்க, உனக்கு 2025 காதல் கை விடுமண்டி. அப்போ என் திருமண வாழ்க்கை டாய். நானும் சிங்கிளா இருந்தனா மிங்கிளாமன்னு சொல்லி இன்ஸ்டாகிராம்ல நிறைய பேருக்கு DM பண்ணேன். ஒருத்தருமே மெசேஜ் பார்க்கவே இல்லை. பொம்பளை சோக்கு கேக்குதாடா, பொம்பளை சோக்கு. பிறகு இப்படி காதல் கை விடுறது. 2025 கம்பேக் கொடுக்க நான் 2026 கம்பேக் கொடுப்பேன். சாம்பிள எடுத்து காட்டுட்டுமா? சாம்பிளா என்னடா புடவை வைக்கிறமா எடுத்து காட்டுவான்றான். காட்டுங்க. அப்படி 2026 நான் கம்பேக் கொடுக்கலாட்டி 2027 கம்பேக் கொடுப்பேன். இல்லாட்டி கோபேக் மட்டும்தான். மறக்காம ஃபாலோ பண்ணுங்க. பாய்.